குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம். கோவை காந்திபுரம் CSI கிறிஸ்துவநாதர் ஆலயம் முன்பாக நடைபெற்ற இதில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு ஓசன்னா பாடியபடி திரளாக கலந்து கொண்ட கிறிஸ்துவர்கள். கோவையில் பல்வேறு கிறிஸ்துவ ஆலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு ஊர்வலத்தில் குருத்தோலைகளை கையில் ஏந்தியவாறு கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்றனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துவர்களால் அனுசரிக்கப்படும் தவக்காலம் கடந்த மார்ச் 5ஆம் தேதி துவங்கியது. 40 நாட்கள் அனுசரிக்கப்படும் தவக்காலத்தில் இயேசுவின் சிலுவை மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய புனித வாரத்தின் முதல் நாள் குருத்தோலை ஞாயிறு என அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளன்று கிறிஸ்துவர்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக செல்வர். இந்நிலையில் கோவை காந்திபுரம் CSI கிறிஸ்துவநாதர் ஆலயம் சார்பில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் ஆலயம் முன்பாக துவங்கியது. தலைமை ஆயர் தலைவர் கிறிஸ்டோபர் தலைமையில் நடைபெற்ற இதில் செயலாளர் ஜெயச்சந்திரன், பொருளாளர் ரவி இன்பசிங், உதவி ஆயர் ஷாம் ஜெபசுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காந்திபுரம் CSI கிறிஸ்துவநாதர் ஆலயத்திலிருந்து துவங்கிய ஊர்வலத்தில் ஏராளமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி கொண்டு ஓசன்னா ஓசன்னா எனும் இயேசுவின் திருநாமத்தை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் 6வது வீதி மற்றும் முக்கிய வீதி வழியாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. வருகின்ற 18ஆம் தேதி புனித வெள்ளி அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் அதைத் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி இயேசு உயிர்த்தெழுந்ததை கொண்டாடும் வகையில் ஈஸ்டர் பண்டிகை தேவாலயங்களில் கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. போலாம் கொஞ்சம் லோகல மேல பாடல்களை தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் காந்திபுரம் CSI கிறிஸ்துவநாதர் ஆலயத்தின் சார்பிலே இந்த பதிவை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும்
அனைத்து மக்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கிறிஸ்துவ சமூகத்திற்கு ஒரு சிறப்பான நாள். கிறிஸ்துவ சமூகத்திற்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அந்த சிலுவைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பு நமக்கு இந்த வார நாட்கள் தபசு காலங்களிலே எங்களுக்கு புனிதமான நாட்கள் என்று நாங்கள் ஆசிரியர் வருகிறோம். அந்த நிலைகளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டு காலம் முன்பதாக இந்த உலகத்தினுடைய மக்களுடைய மீட்பிற்காக சிலுவை நோக்கி பயணிப்பதற்கு முன்பதாக அவர் சமாதான பிரபுவாக்கு, அமைதியின் பிரபுவாக்கு, ராஜாவாக்கு, அன்றைக்கு வாழ்ந்த ரோம பேரரசு மூலமாகவும் அன்றைக்கிருந்த சமூக மற்றும் சமய தலைவர்கள் மூலமாக அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கும் வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் வழியாக அவர் பவனி வருகின்றார். கழுதை மேலாக அமர்ந்து கொண்டு தாழ்மையை வெளிப்படுத்தும் வண்ணமாக சமாதானத்தையும் அமைதியும் உலகத்தின் நாட்டுமொழியாக ஒடுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து அவரை புகழ்ந்து போற்றி அவர்களை ஓசனா ஓசனா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். கைகளிலே புத்தொலை வெற்றி, புத்தொலை என்பது வெற்றிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவே வருகின்ற ராஜா எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை எங்களுக்கு கொடுக்க போகிறார் என்ற அந்த சிந்தனையோடு கூட, அந்த எதிர்நோக்கோடு கூட மக்கள் அனைவருமாக சேர்ந்து தங்களுடைய கலைகளில் புத்தொலை ஓங்கி பிடித்தவர்களாக ஓசனா ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அழைத்து சென்றார்கள். அந்த நிகழ்வைத்தான் இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து திருச்சபையும் இந்த நாளை ஒரு சிறப்பான ஒரு நாளாக திருத்தொலை ஞாயிறாக இதை ஆசிரித்துக் கொண்டு வருகிறது. அவனமாக எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை கோவை திருமணத்திலே இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அங்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய கோவை சிகரமாய் காந்திபுரம் CSI கிருஷ்ணநாதர் ஆலயத்தின் சார்பிலும் இந்த நாளிலே இந்த பண்டிகை ஆசிரியர்களை நாங்கள் ஆசிரிக்க நாங்கள் பவனியாக நாங்கள் புறப்பட்டு இருக்கின்றோம். இந்த பவனியானது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நடைபெறவும், கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக அமைய கடவுள் தாமே எல்லா விதமான வரங்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதம் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வதாக இந்த பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அருமையான அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும், இதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் மிகுந்த நன்றிகளை எங்களுடைய போதேசியத்தின் சார்பிலும் எங்களுடைய திருமணத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்கிறோம்.